ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சி உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய தணிக்கை வாரியத்திற்கு தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் சிந்தியா. ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக ஜனநாயகன் படமானது வரும் 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அது தொடர்பான அறிக்கை சான்று இன்னும் வழங்கவில்லை என பல நிறுவனம் சார்பில் அவசர வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தற்பொழுது தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி நாளைய தினம் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இயக்குநர் எச். வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய், நடிகை பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடிப்பில் ஜனநாயகன் படமானது உருவாகியிருக்கிறது. பொங்கல் பண்டிகையொட்டி வரும் 9ஆம் தேதி இந்த படமானது வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுவரை ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்றும் படத்திற்கான அனைத்து பணிகளையும் முடித்து கடந்த மாதம் தணிக்கைக்காக படக்குழு அனுப்பியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து டிசம்பர் 19ஆம் தேதி படத்தை பார்த்த தணிக்கை குழு சில காட்சிகளை நீக்கவும் சில வசனங்களை மியூட் செய்யவும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. படம் பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் கூறிய மாற்றங்களை செய்து தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் அனுப்பிய நிலையிலும் படத்திற்கு இன்னும் தணிக்கை சான்றிதழானது வழங்கப்படவில்லை என்றும் படம் வெளியாக இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பெறாததால் பட நிறுவனம் தரப்பிலிருந்து இந்த அவசர வழக்கானது இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதி ஆஷா முன்பு இந்த வழக்கை விசாரித்திருந்தார். தொடர்ந்து இந்த வழக்கிற்கான தீர்ப்பானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என தணிக்கை குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அளித்திருக்கிறது. தணிக்கை குழு அறிவுறுத்திய காட்சிகளை நீக்கியும் இதுவரை தணிக்கை குழு சான்று எடுக்கவில்லை எனவும் தயாரிப்பு நிறுவனம் ஒரு வாதத்தை மீண்டும் முன்வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தி காட்சிகள் உள்ளதாக சென்சார் போர்டு கூறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சி உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவு பிறப்பித்து வழக்கை நாளைய தினம் நீதிமன்றம் ஒத்திவைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.